ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா 58:11. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை ஊன்ற எடுப்பித்து கட்டுகிறதாயும் இருக்கிறது. இந்த வேத பகுதி, இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்போ ஆண்டவர் நம்மை நடத்த ஆரம்பிக்க நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் ஏராளம். நாம் அநேகர் மனிதன் நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போம், மனுஷ செயல்பாடுகளில் நடப்பதற்கு ஒப்பு கொடுப்போம், பணம் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போம், பதவி நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போம், அல்லது பெரிய மனிதர்கள் நம்மை நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம், சில தலைவர்கள் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்வில் நீர்தான் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, 100% உரிமையை அவருக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது, என்னை நடத்துவது நீர்தான் ஆண்டவரே, வேறு ஒருவர் அல்ல, வேறு ஒரு வல்லமை அல்ல, வேறொரு காரியம் அல்ல என்று நாம் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, சிலர் நமக்கு சில உதவிகளை செய்து நம்மை நடத்த விரும்புவார்கள். சிலர் நம்மை அடிமைப்படுத்தி நம்மை நடத்த விரும்புவார்கள். சிலர் நம்மேல் டாமினேட் பவர், அதாவது நம்மை மேற்கொண்டு நம்மை நடத்த விரும்புவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் தம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை நடத்த அவர் பிரயாசப்படுகிறார், விரும்புகிறார். நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆவியான தேவன் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியும். பாருங்க, கர்த்தர் இதுவரை அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை எல்லாம் அவருடைய மாம்சம் நடத்தினது, மாம்ச எண்ணங்கள் நடத்தினது, மாம்ச சிந்தைகள் நடத்தினது, மாம்சத்தின் காரியங்கள் அவர்களை நடத்தினது. வேதத்தில் நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இருக்கும் வரை இயேசு அவர்களோடு கூட போனார், அவர்களோடு கூட வந்தார், அவர்களோடு கூட தங்கினார்கள், அவர்களோடு கூட சாப்பிட்டார்கள், எல்லாம் நல்லது. ஆனால் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பின பின்பு இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுக்க தாமதமாயிற்று. உடனே பேதுரு தன்னுடைய ஆட்களை பார்த்து சொல்கிறான், நான் மீன் பிடிக்கப் போகிறேன், யாரெல்லாம் என்னோடு வருகிறது? இந்த மாம்சம் அவனை நடத்த ஆரம்பித்து விட்டது. இயேசு நம்மோடு கூட இருந்தார், அவர் நம்மை நடத்துவார் என்று நினைத்தோம். இயேசு நம்மோடு கூட இருந்தார், அவர் நமக்கு மேன்மையை தருவார், உயர்வை தருவார், ஒரு ராஜ்யத்தை தருவார் என்று நாம் நினைத்தோம். ஆனால் இயேசு நம்மிடத்தில் இப்பொழுது இல்லை. எனவே நாம்
நம்முடைய பிழைப்பை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மற்ற சீஷர்களும் அவர்களோடு இணைந்து கொண்டு போகலாம் என்றார்கள். இப்ப அவர்களும் போகிறார்கள். இரவெல்லாம் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இயேசு அங்கே வருகிறார். அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, ஏதாவது இருக்கா? உடனே பேதுரு அவர் குரலை கேட்டோடனே சொல்லிட்டார், அது கர்த்தர் என்று தான் நிர்வாணியாய் இருக்கிறோம் என்று சொல்லி தண்ணீரில் குதித்து விட்டார். பின்பு இயேசு சொன்னார், இந்த பகுதியில் நீங்கள் வலையை போடுங்கள் என்றார். வலையை போட்ட பொழுது பெரிய மீன்கள் அகப்பட்டது. அதை கொண்டு வருகிறார்கள். இயேசு சொன்னார், அந்த மீனில் சிலதை கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் அதற்கு முன்பே கரி நெருப்பில் வீணும் அப்பமும் தழலில் அப்பமும் சுட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்ப மாம்சம் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் கேட்டு மாம்சத்தின்படி போக ஆரம்பித்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை ஆவிக்குரியவர்களாக தேவன் நடத்துகிற கர்த்தருடைய பாத்திரங்களாக மாற்ற விரும்பினார். அதற்கு அவர் செய்த காரியம், எருசலேமிலே நீங்கள் போய் காத்திருங்கள், எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள். அவர்கள் காத்திருந்த பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்களை மாம்சம் நடத்தவில்லை, ஆவியானவரே நடத்த ஆரம்பித்தார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நித்தமும் உன்னை கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி நம்முடைய வாழ்வில் மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்வில் வனாந்திரம் வரும். வனாந்திரமான வாழ்க்கையை நாம் காண நேரிடும். அப்படி வனாந்திர வாழ்க்கையை பார்த்த உடனே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் அது ஆத்துமாவை தேற்றுகிற இடம். ஒருவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் நம்மை பல நேரங்களில் வனாந்திர வாழ்க்கையில் நடத்துகிறார். அதுக்கு உதாரணமாக அவங்க சொன்ன காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வனாந்திரத்தில் நடத்தினாரோ அப்படியே நம்மையும் நடத்துகிறார். டெசர்ட்டில் நடத்தினார், அப்படியே நம்மை நடத்துகிறார் என்று என்னிடத்தில் சொன்ன பொழுது நான் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் அவர்களை ஆச்சரியப்படுத்தி விட்டது. நான் சொன்னேன், அந்த வனாந்திரம் என்றால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நடத்தி வந்த வனாந்திர வாழ்வு என்றால் எனக்கு அதைவிட சந்தோஷமான வாழ்க்கை வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஏன் என்று கேட்டார்கள். அவருடைய பாதரட்சை பழைதாகவில்லை. 40 ஆண்டு காலம் அவர்கள் வனாந்திரத்தில் நடக்கிறார்கள். பாதரட்சை வீணா போகலை, உடை வீணா போகலை. 40 வருஷமா உடையை போட்டிருக்கிறாங்க, அந்த உடை வீணா போகலை. அதில் இன்னொரு ஆச்சரியம், ஹைலைட்டை நீங்கள் ஒத்து கவனித்து பார்த்தீங்கன்னா, பகலில் மேக ஸ்தம்பம், ஏசி. வனாந்திரத்தில் 50 டிகிரியெல்லாம் இருக்கும், ஆனால் ஏசி. இவங்களுக்கு அதெல்லாம் வெயிலெல்லாம் தெரியாது, ஏசியில் போகிறாங்க. இரவில் அக்னி ஸ்தம்பம். அந்த வனாந்திரத்தில் அப்படியே என்ன பண்ணும், -4 -5 -6க்கு வந்துடும். பயங்கர குளிர் நடுக்கு எடுத்துடும். ஆனால் இரவில் அக்னி ஸ்தம்பம், அவர்களுக்கு குளிருக்கு இதமான ஒரு வெப்பநிலை. கர்த்தர் எப்படி நடத்தினார் பாருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே மன்னா, கறி வேணும்னு கேட்டிருந்தப்ப காடைகள். இதை விட வேறு பாக்கியம் என்ன கிடைக்கணும்? வனாந்திர வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வனாந்திர வாழ்க்கையில் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை போஷித்தாரே. அவர் நித்தம் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய இருதயத்தை, ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிற கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார்.
அப்போ வனாந்தரத்தில் போகும் பொழுது வனாந்தர வாழ்க்கையில் நம்முடைய எலும்புகள் நிலமுள்ளதாய் மாறுமா? யோசிச்சு பாருங்க, நம்முடைய எலும்புகள் பலன் உள்ளதாய் மாறுமா, நிலமுள்ளதாய் மாறுமா? உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். அப்ப செழிப்பான ஒரு வாழ்வில கர்த்தர் நம்மை நடத்துகிறதை காண முடியும். ஆவிக்குரிய ரீதியிலேயும் செழிப்பும் மாம்ச ரீதியிலேயும் செழிப்பு. அப்ப நம்முடைய வாழ்வில நாம ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் நடத்தும்படி நாம் விட்டு கொடுத்தால்தான் இவைகள் எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அவர் நம்மை நடத்த வேண்டும். வேறு எந்த காரியமும் நம்மை நடத்திவிடக் கூடாது. கர்த்தர் தான் நம்மை நடத்தணும். வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த பொழுது திடீரென்று சிலர் எழும்பினார்கள், நாங்கள் உங்களை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். அழிவுதான் வந்தது. ஆனால் கர்த்தர் நடத்தும் பொழுதோ அது மேன்மையை தந்தது. இப்போ பாருங்க, வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. வனாந்தரத்தில் வரும்பொழுது அங்கே பாலாக்கு என்று ஒரு ராஜா பீலையாம் என்று குறி சொல்லுகிறவனை அழைத்து வந்து ஜனங்களை சபிக்க சொல்கிறார். ஆனால் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். ஒரு விஷமத்தனமான ஒரு காரியத்தை சொல்கிறான். அந்த ராஜா பாலாக்கு கிட்ட சொல்றார், நீர் மோவாப்பின் ராஜா தானே? மோவாப்பிய ஸ்திரீகளுக்குள்ள மோவாப்பியர்களுக்குள்ள ஒரு விருந்தை கூறு, ஒரு திருவிழாவை கூறு. உன் விக்கிரகத்திற்கு ஒரு விழாவை எடு. அந்த விழா எங்கே கொண்டாட வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிற பகுதியில் அந்த விழாவை கொண்டாடு. ஓ லேண்டு தான். அந்த லேண்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்களே, அவங்க பார்க்கும்படி நீ இந்த விழாவை கொண்டாடு. என்ன கொண்டாடு? நீ பண்டங்களை பலகாரங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்து, ஓ விக்கிரங்களுக்கு படை. அவருக்கு இதுவரை பண்டங்களை பலகாரங்களை சாப்பிட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ அவங்க பார்ப்பாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சாப்பிட்றது மாத்திரமல்ல, அங்கே வரக்கூடிய வாலிப பிள்ளைகளை விபச்சாரத்திற்கு அனுப்பி கொடுங்கள், வேசித்தனத்திற்கு அனுப்பி விடுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் அவன் இந்த ஆலோசனையை மறைமுகமாக கொடுத்து விட்டு போகிறான். 25ஆம் அதிகாரத்தில் தேவ கோபம் அவர்கள் மேல் இறங்கி வருகிறது. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேல் மரிக்கிறார்கள் தேவ கோபத்தினால். அப்போ நம்முடைய வாழ்வில் நம்மை அழிப்பதற்கு மாம்சமும் மாம்ச சிந்தனையும் எண்ணங்களும் நம்மை அழிவுக்கு நேராய் நடத்திவிடும். இதான் உண்மை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா நம்மை நன்மைக்கு எதுவாக நடத்த ஆரம்பிக்கும். அப்போதான் நம்முடைய வாழ்வு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றை போல காணப்படும். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விரும்புகிற ஒரு காரியம், வாழ்க்கையின் செழிப்பாய் மாற வேண்டுமே ஆனால், வாழ்க்கையின் மேன்மையாய் மாற வேண்டுமே ஆனால், ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமே ஆனால், அவர் நம்மை நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய ஆலோசனை, இவருடைய ஆலோசனை, அவருடைய திட்டம், இவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், இவருடைய நோக்கம், இதை வைத்து நான் முன்னேறி விடலாம் என்று நினைத்தால் அது தோல்வி. அது வெற்றியை தராது, அது தோல்வியை தரும். அந்த தோல்விக்குள் நாம் போவதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு அந்த கிருபையை, அந்த தயவை, அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே கட்டளையிட விரும்புகிறார். அதை பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய மகத்துவமான காரியம். சில நேரங்களில் நம்ம மாம்சம் சொல்லுகிறதை கேட்போம். உள்ளுக்குள்ள மாம்சம் சொல்லும், நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு. ஏன் ஆண்டவரை தேடுற? நீ ஏன் ஆண்டவரை கேட்குற? இதான் இருக்குல்ல உன் எதிரில்,
அதை பண்ணு, இதை பண்ணு. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராய் இருந்தால் அவர் நம்மை நடத்துகிற பாதை என்பது மிக அழகாக இருக்கும், மிக நேர்த்தியாக இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம். அங்கே பகிரப்படுகிற அல்லது அங்கே பரிமாறப்படுகிற அந்த பதார்த்தங்கள் ருசியானவைகள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அளவையும் மீறி, நம்ம சாப்பிடுகிற அளவையும் மீறி நம்ம நிறைய கொஞ்சம் சாப்பிட்றோன்னு வைத்து கொள்ளுங்கள். மாம்சம் என்ன சொல்லும், நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, கிடைக்கிறத விட்டுறாத, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லும். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவராக இருப்பாரே ஆனால் அவர் சொல்லுவார், உன் கழுத்தில் கத்தியை வை, சாப்பிடாத, வேண்டாம், அது உனக்கு ஆகாது, போதும், நிறுத்து. அப்போ நம்முடைய ஹெல்த்தில், நம்முடைய எல்லா காரியங்களையும் அக்கறை உள்ளவர் தேவன். ஆனால் மாம்சம் அப்படி இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு சிலரை பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாத அந்த பொருட்களை சாப்பிட்டுட்டு தலை சுற்றுது, வாந்தி வருது, அதை பண்ணது இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ரொம்ப தெரிய சொல்ல, போதும், நிறுத்து, இதுக்கு மேலே இது வேண்டாம், உனக்கு இது ஒத்துக்காது, வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் நித்தம் நம்மை நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு பாருங்கள், அவர் நமக்கு செய்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த காலை வெள்ள ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் தாம்மா நடத்தணும், மாம்சமோ வேறு ஏதோ வேறு என்ன காரியமும் நடத்தி விடக்கூடாது. நீர் என்னை நடத்தினா போதும், அதுவே எனக்கு மேன்மையாய் கொண்டு வந்து நிறுத்தும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, அவர் ஒத்தாசி அனுப்புவார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீர் எங்களை நித்தமும் நடத்தி வழி நடத்துவீராக. நீர் நடத்தும் பொழுது நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்பா, வற்றாத நீர் ஊற்றுப்பா. ஆனால் மாம்சங்களை நடத்திச்சுன்னா அது தோல்விப்பா, அது வனாந்திரம், அது தோல்வி, அதில் மேன்மை ஒன்று இருக்காது. அதனால் இந்த காலை வேளையில் நீரங்களை நடத்துவதற்கு, இந்த மாதம் முழுவதும் நீரங்களை கரம் பிடித்து நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீரே வழி நடத்தி விட வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.